ஹலோ மக்களே, வெல்கம் டு சினிகிராம்ஸ். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கானா அருண். இருந்துட்டு போ. சிரிக்காதடா. இன்னைக்கு நம்மளோட இந்த யூடியூப் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல வந்த டாப் 10 ஃபீல் குட் மூவிஸ்ங்க. சோ அந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் தான் அடியோஸ் அமிகோஸ் அப்படிங்கிற அது ஒரு மலையாள படம். பட் ஆனா அது தமிழ்ல டப் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இதோட IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5.9. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான கதை. ஒருத்தருக்கு காசு தேவைப்படும், அந்த காசுக்காக ஒரு இடத்துக்கு இவர் போவாரு. அந்த இடத்துக்கு அந்த காசு கொடுக்குறவர் வரமாட்டாரு. சோ அந்த இடத்துல எதிர்பாராத விதமா எதிர்பாராத ஒரு ஆளை வந்து மீட் பண்ணுவாரு. அவர் கூட இவர் எப்படியோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருவாரு. சோ கடைசியில இவருக்கு அந்த காசு கிடைக்குதா அவர்கிட்ட இருந்து அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இதோட ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி. பட் இருந்தாலும் நம்மள கடைசியில அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல நம்மள ஒரு ஃபீல் குட் படம் பார்த்திருக்கோம்பா, வந்து மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவான ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த படம் கண்டிப்பா தரும். இது நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சந்தானமோட நடிப்புல வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற அந்த ஒரு படம் தாங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 6.3. படம் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆகாலையும் அமேசான் பிரைம்லயும் இருக்கு. ஊரே ஒரு மூட நம்பிக்கைனால மூழ்கி இருக்கும். சோ இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஹீரோ சந்தானம் எப்படி அவரோட காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆகாலையும் பிரைம்லயும் இருக்கு, அதை நீங்க பாருங்க. நீ ஒன்னும் தெரிவிக்க வேணாடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். 8வது படம் என்ன அப்படின்னா, கவின் அவரோட நடிப்புல வெளியான ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே அது ஒரு நல்ல ஒரு படம் தாங்க. ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். ஸோ நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ், சரி நம்மள மாதிரி இல்லைனாலும் யங்ஸ்டர்ஸ், அவங்க எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ஹீரோவும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், அதாவது ஆக்டிங்ல அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவர் ஒரு சில காரியங்கள் பண்ணி கடைசியில் அவர் ஸ்டார் ஆகுறாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இருக்கு. இதுக்கு IMDb ரேட்டிங் 6.3. ஸோ இது ஒரு ஃபீல் குட் படம் தான். ஸோ இதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரைம்ல பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 7வதா இருக்கிற படம் தான் குருவாயூர் அம்பலநடை. ஆனந்தாட்டா அம்மே அச்சா அஞ்சலி. இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஹீரோ இருக்காங்க. ஒன்னு பிருத்திவிராஜ், இன்னொன்னு வந்து பேசில் ஜோசப். சோ இவங்க 2 பேத்துக்கு இடையில நடக்கிறது தான் இந்த படத்தோட கதையே. குருவாயூர் அம்பலநடையில் வெச்சு தன்ன. சோ இந்த படத்துக்கு IMDb யோட ரேட்டிங் 6.6. இந்த படம் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற படம் தான் ப்ளூ ஸ்டார். ஸோ இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. இதுக்கு IMDb யோட ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துல ஹீரோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் இருக்காங்க, சாந்தனு அப்புறம் அசோக் செல்வன். இந்த படத்துல நிறைய கிரிக்கெட் இருக்கு. இந்த வாட்டி கண்டிப்பா கிரிக்கெட் மேட்ச் இருந்தே ஆகும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அப்புறம் லவ் கலந்து இந்த படத்தை ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட்டா ஒரு படமா கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாய்ப்பு, உற்றக்கூடாது. இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்க, நிச்சயமா ஒரு ஃபீல் குட் படமா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருந்தால் தான் டிசிப்ளின் இருக்கும். நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம் தான் வாழா. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்கன்னா, பயோபிக் ஆஃப் பில்லியன் பாய்ஸ்ன்னு சொல்லி போடுறாங்க. ஸோ எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் ஆகுற ஒரு படமா வந்து இந்த படம் இருக்கும். நீ அவரை போல இல்ல, எனக்கு நல்ல ஃபியூச்சர் உண்டு. இந்த படத்தோட மெயின் கண்டென்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்னா யாருக்கு பிடிக்காம இருக்கும். அதனால தான் நம்ம இந்த படம் பார்க்கும்போது நம்ம அது கூடயே கனெக்ட் ஆகிடுறோம். ஸ்கூல்ல ப்ரோக்ரஸ் கார்டு ஒப்படான அல்லாத இன்னேவரோட போயிட்டில்ல. கடைசி வரைக்கும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் நிலைச்சிருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலைச்சிருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையை தாண்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து காப்பாத்துறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் நிறைய பேர்த்துக்கு இல்லை, ஒட்டுமொத்தமானவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபீலிங்கை வந்து தரும். இந்த படம் ஹாட்ஸ்டார்ல இருக்கு. இதோட ரேட்டிங் 6.9 IMDbல கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற படம் தான் பிரேமலவ். ஸோ இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.9. இந்த படம் ஹாட்ஸ்டார்ல இருக்கு. இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குங்க. நம்ம லிஸ்ட்ல 3வதா இருக்கிற படம் தான் குரங்குபெடல். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 7.6. நான் இருந்தேன்னா வாரி வழங்கி கொடுத்துருப்பேன். அப்படி ஒரு படம், சூப்பரான ஒரு படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படங்க. இந்த சிறுகதை வந்து சைக்கிள்ன்ற பேர்ல வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் வந்து குரங்குபெடல் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு.
இந்த படத்தை நம்மளோட அம்மா அப்பாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தாங்கன்னா அவங்களோட குழந்தை பருவத்துக்கே வந்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த கதை பார்த்தீங்கன்னா 80s நடக்கிற ஒரு கதை. ஒரு சின்ன பையன் அவன் வந்து சைக்கிள் ஓட்டி பழகணும்னு ஆசைப்படுவான். ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் கரு. ஸோ அதுக்கு இடையில அப்பா மகன் பாசத்தையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அந்த காலகட்டத்தில் நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் கலந்து ஒரு சூப்பரான ஒரு படமா, ஒரு ஃபீல் குட் படமா இந்த ஒரு படம் இருக்குங்க. இந்த படத்துக்கு லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு சூப்பரான ஒரு அவார்டு கொடுத்து கூட அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் நம்மள நிறைய பேர் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. அந்த படத்தை பாருங்க, நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபீல் குட்டான ஃபீலிங்கை கொடுக்கும். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற படம் தான் லப்பர் பந்து. ஸோ இந்த படம் ஹாட் ஸ்டார்ல இருக்கு. இதோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.4 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, ஹரிஷ் கல்யாண் அப்புறம் அட்டகத்தி தினேஷ். சாரி இந்த படத்துல இருந்து கெத்து தினேஷ் அப்படின்னு சொல்லி அந்த தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் சேர்ந்து இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹரிஷ் கல்யாணுக்கும் தினேஷ்க்கும் இடையில நடக்கிற ஈகோ கிளாஷ் தான் இந்த படம். மாமியார் மருமக சண்டை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல மாமனார் மருமக சண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இந்த படமே. ஒரு சூப்பரான ஒரு படம். நம்ம பார்த்துட்டு வரும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை தரும். உனக்கு அவனை பிடிக்கணும், உன்னோட வச்சுக்க, என் கூட சேர்த்து பேசுறதெல்லாம் வச்சுக்க. இந்த படத்தை பார்த்து படிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இந்த படத்தில் வர ஹீரோயின் மாதிரி நம்மளை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, நமக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்ம எல்லாத்துக்குள்ளே இருக்கும். நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற படம் தாங்க மெய்யழகன். இதுக்கு IMDb ரேட்டிங் 8.5. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த படம் நிச்சயமா எல்லாருக்குமே, பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபீலிங்கை வந்து கண்டிப்பா தரும். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரவிந்த் சாமி பூர்வீக வீட்டை விட்டு 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறாரு. 22 வருஷம் கழிச்சு அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுதுங்க. இந்த ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்லயும் சென்னையும் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த கதை போற போக்குலயே சென்னையும் தஞ்சாவூரையும் அவ்வளவு அழகா வந்து காட்டியிருப்பாங்க. ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்த அரவிந்த் சாமியை பார்த்து அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவர் மேல பாசமலை வந்து பொழிறாரு. Are you happy? Very happy. நீ happy? Double happy. கார்த்தி காட்டுற பாசத்தினாலேயே கார்த்தி யாருன்னே தெரியாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம அரவிந்த் சாமி இருக்கிறாரு. யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க முடியல. கடைசியில கார்த்தி யாரு, கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் என்ன உறவு அப்படிங்கறத அரவிந்த் சாமி தெரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையேங்க. நிச்சயமா ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபீலிங்க கண்டிப்பா இந்த ஒரு படம் தருங்க. இந்த படம் நான் சொன்ன எல்லா படத்தை விட எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ற ஒரு சூப்பரான ஒரு படம் மெய்யழகன். இந்த டாப் 10 மூவிஸ் இல்லாம இன்னும் ஒரு படம் இருக்கு, ஸ்பெஷல் மென்ஷன். அதான் மஞ்சுமல் பாய். ஸோ இந்த படம் ஏன் இந்த டாப் 10ல சேர்க்கல அப்படின்னா, நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த ஸ்பெஷல் மென்ஷன்ல சொல்ற அந்த படத்தை பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபீலிங் வந்து தரும். இந்த படத்தோட கதை அப்படின்னா, அந்த குணா கேவ்ல போய் ஒரு ஃப்ரெண்டு வந்து விழுந்துருவாரு. அந்த ஃப்ரெண்டை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காப்பாத்துறது தான் இந்த ஒரு படம். சூப்பரான ஒரு ஃபீலிங்கோட இந்த படம் வந்து முடியும். அதனால தான் இது ஃபீல் குட் படத்துல ஸ்பெஷல் மென்ஷன் வந்து இன்னைக்கு பார்த்து இந்த டாப் 10 ஃபீல் குட் மூவிஸ் எல்லாமே, இந்த ரேங்கிங் எல்லாமே என்னோட தனிப்பட்ட எனக்கு பிடிச்ச விதத்துல தான் வந்து நான் ரேங்கிங் எல்லாமே வந்து சொன்னேன். இந்த லிஸ்ட்ல நான் ஏதாவது படத்தை விட்டுருந்தாலும் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற படத்தை, அது எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த படத்தை நீங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த படத்தையும் நான் பார்க்குறேன். ஸோ அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Arun. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க.